அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல். அதாவது ஆவணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, பௌர்ணமியோடு இணைந்து வரக்கூடிய ஆவணி அவிட்டம் உருவாகிறது. இந்த ஆவணி அவிட்ட நாளில் பார்த்தீங்க அப்படின்னா, இரவு 8 மணிக்கு நாம் இந்த தீபத்தை ஏற்றும் போது 16 வகையான செல்வமும் நம்மளுடைய வீடு தேடி வரும் அப்படிங்கிற ஐதீகம் நிலவி வருகிறதுங்க. அதே நேரம் இந்த காலகட்டத்தில் நாம் செய்யக்கூடிய விரத வழிபாடுகளுக்கு அதீத நன்மைகள் உண்டு அப்படின்னே கூட சொல்லலாம். அது என்னென்ன, நாம் எப்படி இந்த தீபத்தை ஏற்றுவது, அதற்குரிய விரத வழிபாட்டு முறைகள் எளிமையாக எப்படி வீட்டிலேயே கடைபிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது அடுத்தடுத்து நிகழ்கின்ற விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் பார்த்திங்க அப்படின்னா சிலருக்கு நல்ல மாற்றமாக இருக்கும், சிலருக்கு பார்த்திங்க அப்படின்னா மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். இதை எல்லாத்தையும் தடுத்து நம்மளுடைய வாழ்க்கையில் 16 விதங்களில் 16 வகையான செல்வங்களை நாம் ஒரே நாளில் அடைய முடியும் அப்படின்னு சொன்னால் அது ஆவணி அவிட்ட நாளில் செய்யக்கூடிய தெய்வ வழிபாட்டால் கிடைக்கப்பெறுங்க. நாம் ஆவணி அவிட்டத்தில் செய்யக்கூடிய இந்த இறை வழிபாட்டின் போது இரவு 8 மணிக்கு ஏற்றக்கூடிய இந்த தீபம் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் யோகத்தை ஏற்படுத்துவதோடு மட்டும் இல்லாமல் அனைத்து விதமான பாவங்களில் இருந்தும் நாம் விடுபடலாம். ஆவணி அவிட்டம் பிராமணர்கள் சமூகத்திற்குரிய முக்கியமான சடங்கு நாள் அப்படின்னு பலரும் ஒதுக்கிடுறாங்க. ஆனால் புதிய துவக்கத்தை பெற வேண்டும், ஞானத்தை பெற வேண்டும் அப்படிங்கிறவங்க இந்த நாளில் நாம் இறை வழிபாட்டை தாராளமாக மேற்கொள்ளலாம். இந்த நாளில் ஞானத்தின் கடவுளான ஹை கிரீவரையும் சரஸ்வதி தேவியையும் மந்திரங்களின் தாயாக கருதப்படும் காயத்ரி தேவியையும் வழிபடுவது மிகவும் சிறப்புக்குரியதாகும். இந்த நாளில் செய்யப்படக்கூடிய வழிபாடுகளால் கடந்த காலங்களில் நாம் அறியாமல் செய்த பாவங்களில் இருந்து நிச்சயம் விடுபட முடியும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி மந்திரங்களை தவறாக உச்சரிப்பதாக ஏற்பட்ட தோஷங்களில் இருந்தும் நம்மளால் விடுபட முடியும். கடந்த காலங்களில் நாம் அறியாமல் செய்த பாவங்களில் இருந்தும் நிச்சயம் விடுபட முடியும் அப்படின்னு சொல்லப்படுகிறதுங்க. ஆவணி அவிட்டம் அப்படிங்கிறது ஆவணி மாதமான ஸ்வரண மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அன்று பிராமண சமூகத்தினர் கடைபிடிக்கக்கூடிய மிக முக்கியமான சடங்குங்க. ஆவணி வீட்டத்தை உபக்கிரகமம் என்று அழைக்கப்படுகிறாங்க. உபக்கிரகமம் அப்படின்னா ஆரம்பம் என்று பொருள். இந்த நாளில் வேதங்கள் படிக்க தொடங்கும் திருநாள் ஆகும். இது புதுப்பிக்கும் நாள் அப்படிங்கிறதுனால வட இந்தியாவில் ரக்ஷாபந்தன் அப்படின்னும் சகோதர சகோதரி உறவை புதுப்பித்து பலப்படுத்தும் நாளாகவும் கொண்டாடப்படுது. ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அவிட்ட நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்து வரக்கூடிய நாளில் ஆவணி அவிட்டம் கொண்டாடப்படுவது வழக்கமான ஒன்றுங்க. தென்னிந்தியா மட்டும் இல்லாமல் வட இந்தியாவின் சில மாநிலங்கள்லையும் ஜெனியு பூர்ணிமா அல்லது ஜந்தியாலா பூர்ணிமா என்ற பெயரில் இந்த ஆவணி அவிட்டம் கொண்டாடப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் யஜுர்வேத பிராமணர்கள் ஆவணி அவிட்டம் துவங்கி அடுத்த 6 மாதங்களுக்கு யஜுர் வேதத்தை படிக்க தொடங்குவார்கள். ஆவணி அவிட்டம் அன்று பிராமணர்கள் பூநூல் மாற்றிக்கொள்வது வழக்கமான ஒன்று. பிராமணர்கள் அணியக்கூடிய பூநூல் அப்படிங்கிறது 3வது கண்ணாகிய ஞான கண்ணாக கருதப்படுகிறது. பூநூல் மாற்றுவது அப்படிங்கிறது ஞானக்கண் திறப்பதாகவே நம்பப்படுது. இந்த ஞானக்கண் இறையனை அடைவதற்கான வழியை காட்டுவதாகவே சொல்லப்படுது. வேதங்களை காத்த கடவுளான
ஹைக்ரீவரை வேண்டி ஆவணி அவிட்ட நாளில் புதிதாக பூநூல் அணிந்த வேதங்களை மீண்டும் கற்க துவங்குவாங்க. புராணங்களின்படி மகாவிஷ்ணு ஹைக்ரீவராக அவதாரம் எடுத்த நாளாக இந்த ஆவணி அவிட்டம் கருதப்படுகிறது. இவரே ஞானத்தின் கடவுளாகவே போற்றப்படுகிறார். ஹைக்ரீவர் அசுரர்களிடம் இருந்த வேதங்களை மீட்டு பிரம்ம தேவரிடம் அளித்தார். அதனால இந்த நாள் ஹைக்ரீவ ஜெயந்தியாகவும் கொண்டாடப்படுது. கடந்த ஆண்டில் செய்த பாவங்களும் பரிகாரமாக மகா சங்கல்பம் எனப்படக்கூடிய புனிதமான விரதம் மேற்கொண்டு தங்களை தூய்மைப்படுத்தி கொள்வதற்காகவே ஆவணி அவிட்டம் கொண்டாடப்படுது. இந்த நாளில் புனித மந்திரங்களை உச்சரித்து தங்களினுடைய பாவங்களையும் தவறுகளையும் திருத்தி கொண்டு புதிதாக வேத பிரயாணங்களை துவங்கும் நாளாக ஆவணி அவிட்டம் கொண்டாடலாம். அதே நேரம் கடந்த ஆண்டு ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் வேதங்களை தவறாக உச்சரித்திருந்தா அதனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் பாவங்கள்ல இருந்து தங்களை விடுவித்து கொண்டு புதிதாக வேதங்களை கற்று வேத பிரயாண முறையை புதிதாக துவங்கக்கூடிய நாளையே நாம ஆவணி அவிட்டம் அப்படின்னு சொல்றோம். இந்த ஆவணி அவிட்டம் அன்று நாம குறிப்பாக என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆவணி அவிட்டம் அன்று பிராமணர்கள் சூரிய உதயத்திற்கு முன்பாக எழுந்த புனித நீராடுவாங்க. ஜெனேயு அல்லது எக்னோவி பவித் எனப்படக்கூடிய ஒரு புதிய நூலை ஆணிவார்கள். இது ஆவணி அவிட்டத்தின் மிக முக்கியமான சடங்குகளாகும். இந்த நாளில் வேத மந்திரங்களை உச்சரிப்பாங்க. ஒரு நிதி அல்லது குளத்தின் கரையில பிராமணர்கள் பலர் ஒன்று கூடி வேத மந்திரங்களையும் உச்சரிப்பாங்க. புதிய தொடக்கத்தை குறிக்கும் விதமாக புதிய பூநூலை அணிந்த பிறகு பழைய பூநூல் களையப்படுகிறது. யஜூர் சாம ரிக்வேத பிராமணர்களுக்கு மிக முக்கியமான நாளாகவும் கருதப்படும் ஆவணி அவிட்டம் அன்று தங்களின் ஞான முன்னேற்றத்திற்கு காரணமான ரிஷிகளுக்கும் ஆன்மீக குருமார்களுக்கும் நன்றி தெரிவிப்பாங்க. ஆவணி அவிட்டத்திற்கு அடுத்த நாள் மந்திரங்களின் தலைமையான புனிதமான மந்திரமாக போற்றப்படக்கூடிய காயத்ரி மந்திர ஜபம் நடத்தப்படுதுங்க. ஆவணி அவிட்டம் 2026 தேதி பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 27 வியாழக்கிழமை வருகிறது. சூரிய உதயம் காலை 6:11 மணிக்கு, சூரிய அஸ்தமனம் மாலை 6:45 மணிக்கு. பௌர்ணமி திதி துவக்கம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 27 காலை 9:09 மணிக்கு தொடங்கி பௌர்ணமி திதி நிறைவு நேரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆகஸ்ட் 28 காலை 9:48 மணிக்கு முடிவடைகிறது. இந்த நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா நாம் இரவு நேரம் 8 மணிக்கு ஏற்றப்படக்கூடிய ஒரு தீபம் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அனுகூலத்தையே ஏற்படுத்துங்க. அது எவ்வாறு ஏற்ற வேண்டும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய பூஜை அறையை சுத்தப்படுத்தி தெய்வங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் திலகமிட்டு வண்ண மலர்கள் வாசனை நிறைந்த மலர்கள் போன்றவற்றை அலங்காரம் செய்து கொள்ள வேண்டும். பூஜை அறையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தாம்பல தட்டில் பச்சரிசியை நன்றாக பரப்பி ஒரு புறம் மஞ்சளையும் மற்றொரு புறம் ₹1 காசையும் நாம் வைக்கணும். அதற்கு நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா இரண்டிற்கும் நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அகல் விளக்கை எடுத்துக்கோங்க. அந்த அகல் விளக்குக்கும் மஞ்சள் குங்குமம் இட்டு அதில் சுத்தமான பசுனை ஊற்றி பஞ்சுதிரை போட்டு நாம் தீபம் ஏற்றணும். இந்த தீபத்தின் வாயிலாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்கும். இந்த தீபத்தை நாம் பூஜை அறையில் ஏற்றி நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்னல்கள் விலகி 16 விதமான செல்வங்களும் பெற வேண்டும் அப்படின்னு இறைவனை நீங்கள் மனதார பிரார்த்தித்து கொண்டு இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு பண்ணலாம். நைவேத்தியமாக உங்களால் எது முடிகிறதோ அதை தாராளமாக செய்யலாம். படையலை தான் போடணும் அப்படிங்கிறது கிடையாதுங்க. நீங்கள் எளிமையான முறையில் பழங்களையோ அல்லது பாலையோ வைத்து கூட நீங்கள் நைவேத்தியமாக இறைவனுக்கு வைத்து இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம். இந்த வழிபாடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையே ஏற்படுத்த போகின்றது அப்படின்னு சொல்லலாம். இந்த தீபம் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஒளி விளக்காகவே மாற்றும், உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஒளி விளக்கை ஏற்றக்கூடிய தன்மையை பெற்றிருக்கிறது. மஞ்சள் அப்படிங்கிறது மங்களத்தின் அறிகுறியாகவும் லக்ஷ்மி தாயாரினுடைய
லக்ஷ்மி தாயாரை குறிக்கக்கூடிய ஒரு பொருளாகவும் பார்க்கப்படுகிறது. அதே போல் ரூபாய் நாணயம் பார்த்திங்க அப்படின்னா குபேர பகவானை குறிப்பதாகவே இருக்கிறது. நடுவில் ஏற்றப்படக்கூடிய தீபத்தின் வாயிலாக இறைவன் அனைவரையும் நாம் அந்த தீபத்தில் சமர்ப்பித்து வேண்டக்கூடிய பட்சத்தில் நமக்கு லக்ஷ்மி தாயாரினுடைய அருளும் மற்றும் குபேர பகவானினுடைய பரிபூரண அருளும் நமக்கு கிடைக்கிறதுனால ஒன்று சேர நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா 16 விதமான செல்வங்கள் உடனுக்குடன் கிடைக்கும். அதிலும் இந்த நாள் அப்படிங்கிறது பௌர்ணமி, ஆவணி பௌர்ணமியோடு இணைந்து வரக்கூடிய ஆவணி அவிட்ட நாள். இந்த நாளில் நாம் எந்த ஒரு விஷயத்தை தொடங்கினாலும் செய்தாலும் அது நமக்கு உடனே வெற்றியை தரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறது. அதனால் இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய விரத வழிபாடுகள் உடனுக்குடன் நமக்கு பலன் நிச்சயம் தரும் அப்படிங்கிற ஒரு அருமையான ஆன்மீக பதிவோடு இன்றைய பதிவை நாம் நிறைவு செய்து கொள்ளலாம்.